ஹாய், திஸ் இஸ் பாலா ஃப்ரம் டெல்டா டைரக்டர். தளபதி 69 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டும் பேரும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஜனநாயகன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. எல்லாருமே நாளைய தீர்ப்பு தான் பேராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு. நானுமே அதை நினச்சேன். நாளைய தீர்ப்பு அப்படின்னு இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும், அந்த பேர் கூட நல்லா இருக்குல்ல அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுருக்காங்க. இது நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற பேரை விட கொஞ்சம் எனக்கு என்னமோ லோவாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி போஸ்ட்டும் விஜய் சார் மக்களுக்கு முன்னாடி நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டு நார்மலாக எல்லா அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்லேயும் விஜய் சார் செய்கிறது தான். அதையே எடுத்து பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஒரு ஃபேன்மேடு போஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஹெச் வினோத் அவர்களோட இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய இந்த தளபதி 69 படம் தான் விஜய் அவர்களுக்கு கடைசி படம். அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரியோ 2ல் நடிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியும் விஷயங்கள் வந்துச்சு. இது பாலையா படத்தோட ரீமேக்கு, தெலுங்கு படத்தோட ரீமேக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கமல் சாரோட ப்ராஜெக்டை தான் ஹெச் வினோத் அவர்கள் துணிவுக்கு அப்புறம் பண்ணுறதா இருந்துச்சு. பட் என்ன ஏதுன்னு தெரில. அதுக்கப்புறம் விஜய் சாரோட கமிட் ஆகிட்டாங்க. எனக்கு என்னமோ அந்த சப்ஜெக்ட் தான் இதுவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அது ஒரு அரசியல் ரீதியான படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த கதையை இவர்கிட்ட சொல்லி இதை ஓகே பண்ணி தான் இந்த படம் இப்போ உருவாகியிருக்கோ. ஏன்னா பேரெல்லாம் ஜனநாயகன் அப்படிங்கிற வைக்கும்போது ஏதோ ஒரு அரசியல் சட்டையரான படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எதுவாக இருந்தாலும் ஹெச் வினோத் மேலே இருக்கிற நம்பிக்கை அந்த அளவுக்கு இருக்குது. அவ்வளோ மோசமாக படம் எடுத்துட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம அந்த படத்துக்காக வெயிட் பண்ணுவோம். அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அஃபிஷியலாக இன்னும் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாங்க. எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத படம் வந்ததுக்கப்புறம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து டீசரு ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம பேசுவோம். தேங்க்யூ.